நாகை அருகே தலைஞாயிறு 5ஆம் சேத்தி சுற்றுவட்டார பகுதிகளில் 2000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மழை விட்டு 3 நாட்களாகியும் இடுப்பளவு நீர் தேங்கி நிற்பதால் உழவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தலைஞாயிறு ஒன்றியத்துக்கு உட்பட்ட 5ஆம் சேத்தி சுற்றுவட்டார பகுதியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நெற்கதிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் முழுமையாக தண்ணீர் மூழ்கியது. ஒரு வாரத்தில் அறுக்கக்கூடிய நெல்மணிகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. மழை விட்டு 3 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வடிய வழி இல்லாமல் இடுப்பளவு தண்ணீர் தேங்கி இருப்பதையும் நெல்மணிகள் அழுகி போகக்கூடிய நிலையில் இருப்பதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. தண்ணீர் தேங்கி நிற்பதால் எஞ்சிய கதிர்களை இயந்திரத்தை இயக்கி அறுவடை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எப்படியும் இந்த தண்ணீர் வடிய ஒரு வார காலம் ஆகும் என்பதால் ஒரு படி நெல்லை கூட அறுவடை செய்ய முடியாது என கண்ணீர் வடிக்கும் விவசாயிகள் வடிகால் வாய்க்கால்களில் பொதுப்பணித்துறையினர் சரிவாக தூர்வாராத காரணத்தாலே மழைநீர் வடிய முடியாமல் வயலில் தேங்கி நிற்பதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் இந்த மழையால் முற்றிலுமாக தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இதுவரைக்கும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட எனவும் உடனடியாக அரசு அதிகாரிகள் தலையிட்டு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.